ஒரு அவசர செய்தி. செங்குந்த இனத்தார் சிலர் தங்கள் இனத்தின் மீது பாடல் இயற்ற வேண்டும் என்று கூத்தர் பெருமானிடம் வந்தார்கள். தன்னினத்தை தானே பாடிக்கொள்வது தற்புகழ்ச்சியாகும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தேன். அண்ணா, இது பற்றி ஒற்றர்கள் வாயிலாக மேலும் எனக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், கூத்தர் பெருமான் மீது பொறாமை கொண்ட ஒரு சில புலவர்கள் அவர் மறுத்து கூறியதை 1க்கு 10 திரித்து கூறி செங்குந்தர் இனத்தையே அவருக்கு எதிராக திருப்பி விட்டிருக்கிறார்களா? இதன் காரணமாக வெறி பிடித்த பெரும் கூட்டம் ஒன்று கூத்தர் பிரானை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயங்கர ஆயுதங்களுடன் கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கூத்தரை கொல்லுவதா? அதையும் நீர் இங்கு வந்து சொல்லுவதா? படைகளை அனுப்பி வெறி பிடித்த தலைகளை கண்டதுண்டமாக வெட்டி அறிய சொல். மன்னா, இது என்ன அவசர முடிவு? யாரோ சிலர் சொன்ன பொய்யான வதந்திகளை நம்பி வரும் இந்த கூட்டத்திற்கு நாம் மெய்யான விளக்கத்தை கொடுத்து விட்டால் அமைதி பெற்று திரும்பி விட போகிறார்கள். மன்னா, அந்த கூட்டத்தை நேரடியாக நானே பார்த்தேன். நாம் கொடுக்கும் எந்த விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவர்கள் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. மன்னா, கூட்டம் கோட்டையை நெருங்கிவிட்டது. எனக்கு உத்தரவிடுங்கள். நானே சென்று பேசி அவர்களை சமாதானப்படுத்தி விடுகிறேன். இந்த கட்டத்தில் நீங்கள் அவர்களை போய் பார்த்தால் அவர்களுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. நானே சென்றார். எதற்காக ஒட்டக்கூத்தர் ஒழிய வேண்டும்? அவர் எங்க ஜாதிய கேவலமா பேசிவிட்டாரு. அவர் பேசியதை நீங்களே நேரடியாக கேட்டீர்களா அல்லது யாரேனும் உங்களிடம் சொன்னார்களா? அவர் பேசுறத நாங்களே நேரடியாக கேட்டோம். தான் அப்படி பேசவே இல்லை என்று கூத்தர் பெருமானே சொல்லுகிறாரே. அவர் சொல்றது பொய். இப்பவே அவரை எங்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைத்தால் நீங்கள் அவரை என்ன செய்வீர்கள்? அவரை கண்டதுண்டமா வெட்டி எறிவோம். உங்கள் கோரிக்கைக்கு நான் இணங்க மறுத்தால் என்னை பேச விடுங்கள். பொறுமையாக இருங்கள். உங்கள் கோரிக்கைக்கு நான் இணங்குகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. கூத்தர் பெருமானை சந்தன பெட்டியிலே வைத்து உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். தலைநகரத்தின் எல்லையை தாண்டும் வரை அந்த பெட்டியை நீங்கள் திறக்கவே கூடாது. இதற்கு நீங்கள் சம்மதித்தால் குலோத்துங்கா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்ததை தவிர விவேகமான வேறு முடிவு எடுக்கவே முடியாது. தன்னையே மறந்து நிற்கும் அந்த வெறிபிடித்த மக்களிடம் என்னை ஒப்படைத்தால் என்று அவர்கள் அமைதி பெற மாட்டார்கள். உன்னுடைய முடிவை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். குலோத்துங்கா, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வருகிறேன் தாயே. நில்லுங்கள் குருதேவா. எனக்காக நீ உன்னுடைய உயிரை கொடுக்க போகிறாயா? அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமே. குலோத்துங்கா, நீ மாமன்னன். ஆண்டுக்கு ஆண்டு எங்கெங்கோ மன்னர்கள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் 1000 ஆண்டுக்கும் ஒரு முறைதான் உங்களை போன்ற மகாகவி எங்கோ ஒருவர் பிறக்கிறார். நீங்கள் வாழ வேண்டும். குலோத்துங்கா, மன்னன் என்ற முறையில் ஆணையிடுகிறேன். வாருங்கள். இப்படி என்னை தடுக்கவோ இந்த இடத்தை விட்டு அசையவோ கூடாது. மகனே, நீயா? நான் தான். காரணத்தோடு தான் படுத்தேன். என்ன காரணம்? இந்த பெட்டியை திறந்து அவர்கள் என்னை பார்க்கும் பொழுது ஒரு புலவனுக்காக மன்னன் தன் புத்திரனையே தியாகம் செய்திருக்கிறான் என்றால் அந்த புலவனின் உயர்வு என்ன என்பதை பற்றி அந்த மக்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அடே, அவர்கள் சிந்திக்க தெரியாத கூட்டமடா. சிந்திக்க தெரியாவிட்டால் என்னை கொல்லட்டுமே. மூடுங்கள் பெட்டியை. தாயே, இந்த கொடுமைக்கு நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன். எடுத்துச் செல்லுங்கள். குலோத்துங்கா, நீ என்னை கொன்றாலும் சரி, குழந்தையை பலி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இவரை பிடியுங்கள். வீரர்களே, இவர் அந்த மக்கள் கண்ணில் படா வண்ணம் அரண்மனையின் பின்புற வழியாக அழைத்துச் சென்று நகருக்கு வெளியே விட்டு வாருங்கள். குலோத்துங்கா, அன்னை மகாசக்தியின் ஆலயத்தில் என்னை கொண்டு போய் விடுபடி உத்தரவிடு. அப்படியே செய்யுங்கள். ஒட்டக்கூத்தர், 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 ஒட்டக்கூத்தர். அடே, இதோ நான் இங்கிருக்கிறேன். இளவரசரை ஒன்றும் செய்யாதீர்கள். என்னை கொல்லுங்கள்.
இருக்க முடியாது. என்னை கொண்டு விட்டு உள்ளே செல்லுங்கள். சோழர்குல திலகமே, உன் காலை பிடித்து கெஞ்சி கேட்கிறேன் ஐயா, கையை எடுத்து கதவை திறந்து விடு. இவர்கள் என்னை கொல்லட்டும். முடியாது, அவர்கள் என்னை கொல்லட்டும். உத்தரே, அஷ்டமிக்கு இன்னும் ஒரு நாளைக்கு தான் இருக்கிறது. அதற்குள் நீர் வெளியே வராவிட்டால் இளவரசி கொண்டு விட்டு நாங்கள் உள்ளே வந்து விடுவோம். தாயே, எந்த இக்கட்டிலும் என்னை கைவிடாத நீ இப்பொழுது சிலையாக அமர்ந்திருக்கும் மர்மம் தான் என்ன? எதிர்கால தமிழகத்திற்கு குற்றமற்ற பாடலும் குறையற்ற காவியமும் கொடுக்க வேண்டும் என்றுதானே என் வாழ்வாளையே அர்ப்பணம் செய்தேன். அதற்குதான் இந்த தண்டனையா? எனக்காக இளவரசர் வாழ வேண்டுமா? ஒன்று சொல்கிறேன், என் தமிழ் பணி போதும் என்று நீ நினைத்தால் என் தலையை நானே வெட்டிக் கொள்கிறேன். இளவரசர் உயிரை நீ காப்பாற்றிக் கொடு. அம்மா! கூத்தனே, எழுந்திரு. உன்னுடைய தமிழ் பணியின் வாயிலாக தரணிக்கெல்லாம் ஒரு உண்மையை விளக்க வேண்டிய தருணத்தில் நீ இப்படி தற்கொலை செய்து கொள்ளலாமா? தாயே, நான் தற்கொலை செய்து கொள்ளாவிட்டால் அவர்கள் இளவரசனை கொன்று விடுவார்களே. அவர்கள் அப்படி செய்ய காரணம் என்ன? நான் அவர்களை தூற்றியதாக தூண்டிவிடப்பட்டதா? அவர்களையே புகழ்ந்து பாடிவிட்டால் அமைதி பெற்று விடுவார்கள் அல்லவா? ஆனால் தாயே, வெறும் ஜாதியை புகழ்ந்து நான் பாடுவது? ஜாதியை புகழ்ந்து பாடுவது தாழ்வு, தொழிலை புகழ்ந்து பாடுவது உயர்வு. செங்குந்தன் செய்யும் தொழில் என்ன? நெசவு தொழில். அந்த நெசவு தொழில் எவ்வளவு உயர்வானது என்பதை மகாகவியான உன்வாயால் பாட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கினேன். பாடு. என்ன தயக்கம்? நான் கண்களை மூடிக்கொண்டு அசுர வேகத்தில் கவிதைகளை சொல்லுவேன். என்னை சுற்றி நூற்றுக்கணக்கான என் மாணாக்கர்கள் அமர்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு வரியாக எழுதுவார்கள். இங்கு யார்? அந்த காரியத்தை நான் செய்கிறேன். தாயே, சொல். எழுபுவனம் இருவரன உலகறியுமாறு அவனி வரும் அழகொளிரும் அழகழிரு போற்றி உலகுமையில் இருவரோடு கலபமையிலேறும் முகனினரும் முகனின் மகனின் அடி போற்றி வெளிரு நிறம் உடையதொரு கமல மலர் மீது மிளிரும் எழு கலைமகளின் திருவடிகள் போற்றி இமயவனின் இடது புறம் உனது புறமாக அமையவரும் உமையவளும் அடிமலர்கள் போற்றி. பாடியதெல்லாம் எழுதியாகிவிட்டதா? ஒரு எழுத்து கூட எழுதவில்லை. அம்மா! தாயி, ஜெகன்மாதா, லோகநாயகி, வழக்கம் போல் என் மாணாக்கர்கள் எதிரில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு இந்த மாபெரும் பிழையை செய்துவிட்டேன். கருணையின் திருவுருவே, கற்பனையில் நான் என்னையே மறந்து விட்டேன் அம்மா. தன்னை மறப்பவன் தான் கவிஞன். ஒரு எழுத்து கூட எழுதாமல் விட்டதற்கு காரணம் நீ பாடிய பாடல் எனக்கு புரியாமல் இல்லை. உன்னை கொல்ல வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்களே, அத்தனை பேரும் உனக்கு நிகரான புலமை பெற்றவர்களா? இல்லை தாயே, அவர்களில் சிலர் படிப்பு வாசனையே அறியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் புரியும்படியாக வழக்கத்தில் உள்ள எளிய வார்த்தைகளை கொண்டு பாடல் இயற்று பார்க்கலாம். இந்த ஒரு பாட்டுக்காகத்தான் நாங்க படாத பாடுபட்டோம். ஆனாடா, என்ன அற்புதமான கருத்து! பாஞ்சாலி ஒருத்திக்கு ஆடை கொடுத்தான் வைகுந்தன், இந்த பாரில் உள்ளோர் அனைவருக்கும் ஆடை கொடுத்தான் செங்குந்தன். யாராலையா சொல்ல முடியும்? அது மட்டுமா, விதவாளர் குலம்வாழ வழிகாட்டமான்னு ஆத்தாட்ட கேட்டுக்கிட்டே அவன் நிச்சயமா வழிகாட்டிட்டாயா? டேய், உருகடா நம்ம குழந்தைகள் கால. இப்படி ஒட்டக்கூத்தர் சொல்லி அம்பிகையின் திருக்கரங்களாலே எழுதப்பட்ட ஈட்டி 70 என்ற பாடல் இன்றும் நம்மிடையே உலவி வருகிறது. இதை வெறும் கற்பனை என்று ஒதுக்கிவிட முடியாது. மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. ஒட்டக்கூத்தன் வாழ்ந்து 1200 ஆண்டுகள் ஆகின்றன.
அவன் பக்தி பெருக்கால் பாடிய கவிதைகளை பலர் அனுபவம் என்று காலப்போக்கில் திருத்து கூறியிருக்கலாம். தப்பு பட்டயங்களிலோ கல்வெட்டுகளிலோ காணப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் உண்மை அனுபவம் என்று ஏற்றுக்கொள்வது அறிவுள்ளவன் எவனுக்குமே மிக மிக கடினம். நடுவர் அவர்களே, கல்வெட்டுக்கள் இன்று நமக்கு கிடைக்கவில்லையாயினும் கல்லால் உருவாக்கப்பட்ட ஆலயம் இன்றும் என் கருத்துக்கு கட்டியம் கூறி நிற்கின்றது. தெலுங்கிலே தியாகையர், கன்னடத்திலே புரந்தரதாசர், மலையாளத்திலே நாராயண பட்டத்திரிபாட் இவர்களைப் போன்று வடமொழியிலே தேர்ச்சி பெற்ற மாபெரும் கவிஞரான சதாசிவ பிரம்மேந்திரர் தன்னுடைய தெய்வீக அனுபவங்களை எல்லாம் பாடல்களாக வடித்து நமக்கெல்லாம் அடங்கியிருக்கிறார்கள். அவர் பாடியது வடமொழியில் தான் என்றால் அவர் நடமாடியது தமிழகத்தில் தான். அவர் ஜீவ சமாதி கொண்டது தமிழகத்தில் உள்ள நெரூரில் தான் என்பது அன்பருக்கு தெரியாது போலும். மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்கள், சதாசிவ பிரம்மேந்திரரை பற்றி எங்களுக்கும் தெரியும். அவர் பாடியதெல்லாம் முழுக்க முழுக்க கண்ணபுரானை பற்றித்தான் என்பதை தாங்களாவது அவருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். பாவம். நடுவர் அவர்களே, பரிதாபத்துக்குரிய நண்பர் அவசரப்பட்டு விட்டார். பிரம்மஞானி சதாசிவ பிரம்மேந்திரர் முழுக்க முழுக்க பாடியது கண்ணனை பற்றித்தான். அப்படிப்பட்டவரின் வாழ்க்கையில் கலியுக கண்கண்ட தெய்வமான மாரியம்மா குறுக்கிட்டு அந்த கவிஞனின் மூலமாகவே தனது எண்ணத்தையே நிறைவேற்றிக் கொண்டார். இந்த பக்கமா எங்க ஓடுற? அவரை பார்க்கத்தாயா? அவரை நீ எதுக்கு பார்க்கணும்? அவரு குரல்ல இருக்கிற இனிமைய நான் எங்கேயுமே கேட்டதில்ல. தேனாட்டம் குரல், அமுத போல கவிதை, ரெண்டையும் கலந்து எப்பவுமே கண்ண மேலேயே பாடிட்டு. எப்பவும் அவர் கூட இருக்கிற நாங்களே இப்பதான் உன்னை பாக்குறோம். எப்பவுமே அவர் கண்ண மேலேயே பாடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றிய, அது உனக்கு எப்படிமா தெரியும்? யோ, தெரிஞ்சும் தெரியாம மறைஞ்சும் மாயமா பல இடங்கள ஒரு பாட்டை கேட்டு பைத்தியம் பிடிச்சு ஓடியாந்துட்டு இருக்கையா. இத பாரியா, அவர் என்ன பார்த்து என்ன பத்தி ஒரு சின்ன பாட்டு பாடினார்னா அதை கேட்டு மனசுக்குள்ள ஓடிடுவேன். நல்லா இருக்க. பெண்களே பார்க்காத அவரு உன்னை பார்த்து உன் மேல ஒரு பாட்டும் பாடணுமோ? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நடக்குயா. அவர் மட்டும் கண்ணை திறந்து என்ன ஒரு கண்ணை பாத்துட்டாருனா ஒரு பாட்டு என்னையா 1000 பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு. சும்மா கிறுக்குத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. போக முடியாது. போமாண்ணா. போக முடியாதுன்னா போங்கிறல்ல. போக மாட்டேன். சீடர்களே, என்ன சச்சரவு? யாரோ ஒரு பொண்ணு வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கா. பெண்ணாவது ஆணாவது சீக்கிரம் போக சொல்லி. அவரு கோச்சுக்கிறாரு. சீக்கிரம் போயிடுமா. போயிடுமா. அவரு பாட்டை கேட்காம நான் ஆசைய கூட மாட்டேன். கிருஷ்ண கிருஷ்ணா, அமைதியை தேடி இந்த இடத்திற்கு வந்தேன். இங்கேயும் சோதனையா? கிருஷ்ண கிருஷ்ணா. யோ பாட்டு சமையறே. இன்னும் கொஞ்சம் பாடியா? பார்க்க மாட்டேன். சரி, என்ன பார்க்க வேண்டாம். என்ன பத்தி ஒரு பாட்டாவது பாடியா? மாட்டேன். என் கண்ணனை தவிர வேற யாரையும் நான் பாட மாட்டேன். போ. அவ்வளவு அலட்சியமா போறியா? ஊசி குத்துற இடம் கூட பாக்கியம் இல்லாம உன் சரீரத்துல உட்காந்து உன்னை பாட வைக்கிறேன் இல்லையா? பாடா. சீடர்களே, சீடர்களே, இவ்வளவு நேரம் என் பின்னால் பேசியதியா? ஒரு பொண்ணு. எங்க அவள்? நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மறைஞ்சிட்டா. கடைசியாக ஏதோ சபதம் பண்ணினாலே, என்ன அது? டேய் பிரம்மேந்திரா, ஊசி குத்துற இடம் கூட பாக்கியம் இல்லாம உன் சரீரத்துல உட்காந்து உன்னை பாட வைக்கிறேனா இல்லையா? பாடுறா. அம்மா, நீ யாரம்மா? நீ யாரம்மா? நீ யாரு? நீ யாரம்மா? அம்மா, எங்க இருக்க? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல? நீ யாரம்மா?
சூட்டும் இடம் பாக்கி இல்லாமல் உன் சரீரத்தில் அமர்வதாக சொன்னேன். அமர்ந்து விட்டேன். பார். பாடு என்னை பற்றி. அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனியான உனக்கு இந்த எளியனிடத்தில் எதற்கம்மா இந்த விளையாட்டு? எல்லாம் காரணத்தோடுதான். என்னவோ? தஞ்சை மாநகருக்கு அருகில் உள்ள இந்த இடத்தில் புன்னைநல்லூர் மாரியம்மன் என்ற திருநாமத்தோடு கோயில் கொண்டு என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க விருப்பம் கொண்டுள்ளேன். பிரம்மஞானியான உன்னுடைய கரங்களால் சிலாசாசனம் செய்யப்பட்டால் என் அருள் வெள்ளம் பெருகி மக்கள் வேண்டியவற்றையெல்லாம் அடைந்து பிரம்மானந்தம் அடைவார்கள். அதற்காகத்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இதோ அருகில் இருக்கும் புற்றுமண்ணை எடுத்து உன் சரீரத்தில் தோன்றியுள்ள அம்மைமுத்துக்களின் மேல் தடவி அந்த மண்ணையே பிரதிஷ்டை செய். அதுவே மூல விக்கிரகமாக உருப்பெற்றுவிடும். அதற்கு எந்தவித அபிஷேகமும் தேவையில்லை. தைல காப்பிட்டுத்தான் பூஜிக்க வேண்டும். நடக்கட்டும். பிரம்மஞானி சதாசிவ பிரம்மேந்திரின் திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயம் 400 மேனையும் 11 வண்ணமுமாக வளர்ந்து அருள் மாறி பொழிந்து கொண்டிருக்கிற கற்பனை என்று சொல்லுகிறாரா? நடுவர் அவர்களே, அங்கே சரி, நான் புலவர்களை பற்றி பேசுவதற்குத்தான் இங்கு வந்தேனே தவிர மாரியம்மனை பற்றி பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. அந்த அம்பாளை பற்றி வாய் தவறி ஏதேனும் சொல்லிவிட்டால் கைகால்களை முடக்கி விடுவாள் என்று அனுபவித்தவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பொல்லாத தெய்வத்தை பற்றி பட்டிமன்றத்தில் நமக்குள் என்னையா பேச்சு? நண்பரே, அவள் பொல்லாதவர்களுக்குத்தான் பொல்லாதவள், நல்லவர்களுக்கு மிக மிக நல்லவள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன்.
275 ஆண்டுகளுக்கு முன்னால் சதாசிவ பிரம்மேந்திரர் வாழ்ந்திருந்தார். அதே காலத்தில் தந்தை அரசை அடுத்திருந்த ஒரு பாளையத்தை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அந்த மன்னவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுக்கு மன்னனாகிய நான் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு அத்தனையும் கொடுக்கிற கண் கண்ட தெய்வத்தை வணங்காமல் வாழ்த்தாமல் கண்ணுக்கே தெரியாத காளியம்மனையும் மனதிற்கே புறப்படாத மாரியம்மனையும் வணங்குகிறீர்களே மடத்திருக்கீங்களே. ஐயா தானாவதியாரே, எங்களுக்கெல்லாம் கொடுக்கிறவர் மன்னர் தான். ஆனா இந்த மன்னரையா வாழ வைக்கிறவர் அந்த மன்னராய். அதை புரிஞ்சுக்கங்களா? மூடடி வாயை மூடச் சிறுக்கி. மன்னவா, தங்களையே தரக்குறைவாக பேசும் இவளுக்கு தண்டனை குதறி எடுத்து விட்டால் என்ன, கண்களை அப்படியே செய். மன்னா, அம்பிகையை வணங்கும் இந்த பெண்களை இப்படி தண்டிக்கலாமா? பூசணிக்காய் உடம்பும் பாவற்காய் பேச்சும் கொண்ட நீ புருஷனுக்கே புத்திமதி சொல்ல வந்து விட்டாயா? ஓடி அரண்மனைக்கு போ. மன்னா, நம்ம பாளைய எல்லைக்குள் இருந்த அத்தனை கோவில்களையும் இடித்து தள்ளிவிட்டோம். எங்கள் கண்ணில் பட்ட பக்தர்கள் எல்லாம் அடித்து ஆனால் தஞ்சையை அடுத்த புன்னை நல்லூரில் யாரோ ஒரு மகான் அம்பிகையை பிரதிஷ்டை செய்திருக்கிறாராம். அதன் சக்தி அபாரமாக இருக்கிறதாம். போடா மூடா, அந்த பகுதி தஞ்சை மன்னன் பச்சையப்பனுக்கு சொந்தமானது. நமது அதிகாரம் அங்கே செல்லாது. எனக்கு தெரியாதா? நான் சொல்ல வந்தது நமது பாளையத்து மக்கள் இரவோடு இரவாக அந்த கோயிலுக்கு சென்று காணிக்கைகளை வாரி வாரி இறைக்கிறார்களாம். குறிப்பாக பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதா. இந்த நிலைமை நீடித்தால் நமது பாளையத்தின் பொருளாதாரமே சிதைந்துவிடும். இதற்கு என்ன செய்யலாம்? உடனடியாக நமது எல்லை நெடுகிலும் காவலர்களை நிறுத்தி தஞ்சையை நோக்கி எந்த பெண் சென்றாலும் சரி, அவளை கற்பழித்து அங்கேயே கண்டு துண்டமாக வெட்டி விசாரணை. ஐயா தாராவதியாரே, என்ன அந்த கோவிலுக்கு போகும் பத்தினை பெண்களை நீ இம்சப்படுத்தின கருப்பு கருத்தியான மகமாயி உங்க வம்சத்தையே போட்டால் அழிக்கிடுவா. மன்னா, கற்பு கற்பு என்று கதைக்கிறாளே, கற்புள்ள பெண்கள் நம் பாளையத்தில் இருந்தால் தானே இவர்களுக்கு அரசியாக அந்த மரமாயி அங்கிருக்க முடியும். உண்மை, கற்பே இல்லாமல் செய்து விட்டால் எப்படி? இப்பொழுதே செய்து காக்கிறேன். அடே நூற்றுக்கு அதிபதி,